டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதப் போகும் மாணவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இயல் 1 தன்னேர் இல்லாத தமிழ். இது ஒரு மனப்பாடப் பகுதி. தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல். ஒரு ஆசிரியர் தண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே தண்டி அலங்கார உரைக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை என்று சில புலவர்கள் தன்னுடைய உரையில் கூறியுள்ளனர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்டி அலங்காரத்துடைய ஆசிரியர் எங்கேயுமே இல்லாதனால பாடல் வரி தண்டி அலங்காரம் அதை வைத்து இப்பாடலின் ஆசிரியர் தண்டி என்று சில உரை மேற்கோள் காட்டியுள்ளனர். மனப்பாட பகுதி பார்க்கலாமா? ஊங்களிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொளி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்ம மனப்பாட பகுதி எழுதும்போது கண்டிப்பாக தலைப்பு இருக்கணும், பாடல் வரிகள் இருக்கணும், ஆசிரியருடைய பெயர் எழுதியிருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். பாடல் பார்க்கலாமா? ஊங்களிடை ஊங்களிடைனா இரண்டு, ஊங்கள பெரிய அப்படின்னு பார்க்கணும். பெரிய இரண்டு மலைகளுக்கு இடையே உதிக்கின்ற சூரியன். சூரியனின் வெளிச்சம் பட்டவுடன் இருள் நீங்கி பொழுது விடுகிறது. உயர்ந்தோர் தொழ விளங்கி. பொதுவாகவே கிராமத்திலும் சரி, சில இடங்களில் பார்த்திங்கன்னா காலை எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன்னா சூரியனுடைய ஒளி நமக்கு ரொம்ப முக்கியம். விவசாயம் பார்க்குற பூமிக்கு சூரியனுடைய கதிர்களும் முக்கியம், நிலாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் காலை எழுந்திரிச்சோடனே அந்த சூரியனை நம்முடைய முன்னோர்கள் உயர்ந்தோர் தொழ விளங்கி, சான்றோர்கள் எல்லாரும் ஒன்றா கைகூப்பி வணங்குற அளவுக்கு பெருமையுடைய சூரியன். வெளிச்சம் தோன்றியவுடன் சான்றோர்கள் அனைவரும் சூரியனை கைதொழுது வணங்குகின்றனர். இவ்வாறு சூரியனை கைதொழுது வணங்குவது நம்மளுடைய தமிழருடைய மரபும் சிறப்பும் பண்பாடும். ஏங்கொளி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். கடல் சூழ்ந்த உலகில் இருளை அகற்றுபவன் கதிரவன். ஆங்கவற்றுள் அதுபோல மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று. தமிழ்மொழி படிப்பதால் நம்முடைய வாழ்வில் அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற வெளிச்சம் தோன்றும். ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். என்னதான் உலகத்தை காக்கின்ற சூரியன் எந்த அளவுக்கு பெருமையானதோ அதே போல் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்புன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் உலகத்தை காக்கின்ற சூரியனை எதனுடனும் ஒப்பிடலாம். சூரியனுக்கு நிகராக நட்சத்திரங்கள், நிலா, அதுமாதிரி சூரிய குடும்பங்கள் ஒன்று இருக்குது. அதனால் சூரியனுக்கு நிகராக நம்ம ஒப்பிடலாம். ஆனால் தமிழ்மொழியை எதனுடனும் ஒப்பிட முடியாது. தமிழ்மொழி தன்மையானது, மென்மையானது, இளமையானது, வீரமானது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ தமிழ்மொழியை நம்ம எதனும் செய்ய முடியாது, எதனுடனும் ஒப்பிட முடியாது. ஓங்கல் என்றால் பெரிய மலை, அதாவது பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. பொதிகை மலை குற்றாலம் சைடு. அந்த பொதிகை மலையில் தோன்றியவர் தான் அகத்திய முனிவர். அகத்திய முனிவர் மூலமாக தான் தமிழ் மொழியானது வளர்ந்து சிறப்பு பெற்றதாக சான்றோர்கள் கூறுகின்றனர். அதே போல தான் இந்த சூரியனும் பொதிகை மலை. அந்த பொதிகை மலையில் தோன்றிய சூரியனும் சரி, பொதிகை மலையில் தோன்றிய தமிழும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தான்? சூரியன் புற இருளை அகற்றும், தமிழ்மொழி அக இருளை அகற்றும். ஆனால் சூரியனை நம்ம மற்ற என்ன செய்யலாம்? விண்வெளி, பால்வீதி மண்டலங்களோடு ஒப்பிடலாம். தமிழ் மொழியை எதனுடனும் ஒப்பிட முடியாது. எனவே தமிழ்மொழி கற்பதால் நம்முடைய வாழ்வில் அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற வெளிச்சம் தோன்றும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான மனப்பாட பகுதி. எப்பவுமே கவனிச்சிங்கன்னா இயல் 1 நிறைய கேள்விகள் பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கலாம், வரும். சரிங்களா? இதில் மனப்பாட பகுதியும் கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமுக்கு யூஸ் ஆகும். பொருள் வேற்றுமை இனி வரும். அதுமாதிரி புக் இன்டீரியர் கொஸ்டின் கூட வரும்.
அப்போ நம்ம இதை நம்ம தரவை இந்த ஒரு பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மனப்பாட பகுதியிலேருந்து ஒரு 4 மார்க் வரலாம், பொருள் வேற்றுமேனி ஒரு 3 மார்க் வரலாம், அதுமாரி இன்டீரியர் கொஷின் ஒரு 2 மார்க் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க்கு இந்த பகுதியிலே இது வருது. நம்ம இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நன்றி மாணவர்களே.